Hello everyone, I am Alan, 2018 batch Gurukulam IIT Academy. 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் அப்போ நான் குருகுலம் ஐஐடி அகாடமி அட்டன் பண்ணேன். இப்போது எம்பிபிஎஸ் மதுரை மெடிக்கல் காலேஜில் முடிச்சிருக்கேன். பிஜிக்கு ஐஎன்எஸ்எட் எழுதியிருக்கேன். ரேங்க் 755 வாங்கியிருக்கேன். நான் இப்போது என்னுடைய குருகுலம் டேஸ் பற்றி நான் கொஞ்சம் ஷேர் பண்ண போகிறேன். எல்லாருக்குமே 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் வந்தோடனே ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும். அடுத்து என்ன பண்ண போகிறோம், நிறைய என்ட்ரன்ஸ் இருக்குது, என்ன கரியர் சாய்ஸ் எடுக்க போகிறோம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படி இப்படின்னு. ஸோ இப்போது நிறைய பேர் மெடிக்கல் இல்லைனா இன்ஜினியரிங் ஆஸ்பிரேட் பண்ணுறவங்க, ஐ எம் டெல்லிங் யூ குருகுலம் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேசஸ். இங்கே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் அண்ட் பயாலஜி அவங்க கான்செப்ட்ஸ் எல்லாமே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் சக்ஸஸ்க்கு வந்து யூ ஹாவ் டு டூ சம்திங் எக்ஸ்ட்ரா. அண்ட் அது எப்படி பண்ணுறதுங்கிற ஐம் கோயிங் டு ஷேர் வாட் ஐ டிட். அண்ட் உங்களுக்கு இதுலேருந்து கொஞ்சம் ஏதாவது டிப்ஸ் ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எப்படின்னா 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் அப்போது நீங்கள் ஸ்கூல் அட்டன் பண்ணோம். ஈவினிங்ஸில் வந்து நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும்னா, கிளாஸஸில் ஃபஸ்ட்டு அட்டென்டிவாக இருக்கணும். நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அட்டென்டிவாக இருக்கீங்களோ அடுத்த அவ்வளோ தூரத்துக்கு குவிக்காக உங்களால் அடுத்து ரிவைஸ் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் கிளாஸ் முடிஞ்சோடனே வீட்டுக்கு போயிட்டு டக்குன்னு ரிவைஸ் பண்ணிவிட்டு கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணுங்கள். கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணுறது தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்குள்ளே மெயினான விஷயம். ஸோ ஆல்மோஸ்ட் என்ன என்ட்ரன்ஸாக எடுத்தாலும் சரி, நீட், ஐஐடி, ஜேஇ, நம்ம பேட்டர்ன் ஃபார் ஆல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் ஆர் எம்சிக்யூஸ். நாட் ஓன்லி இன் அண்டர் கிராஜுவேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், போஸ்ட் கிராஜுவேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லேயுமே எம்சிக்யூஸ் இஸ் த மெயின் பேட்டர்ன். எம்சிக்யூஸ் நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் அப்போ நீங்கள் சால்வ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களால் வந்து மெயின் எக்ஸாமை வந்து ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் மேக்ஸிமமாக பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, தியரி நிறையா வாசிப்பாங்க, டெக்ஸ்ட் புக் நிறையா ரீட் பண்ணுவாங்க. உங்கள் போர்டு எக்ஸாம்ஸ்க்கு மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா, சப்போஸ் ஒன்லி டெக்ஸ்ட் புக், ஒன்லி ரைட்டிங், அந்த மாதிரி ரோட் லேர்னிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மெமரைஸ் ஆகும் தவிர உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் எதுவுமே இருக்காது. ஒன்ஸ் நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் படித்து அதை ரிவைஸ் பண்ணி எம்சிக்யூஸ் போட தான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ எம்சிக்யூஸ் எப்படின்னா எப்போமாவது போடக்கூடிய விஷயம் இல்லை, டெய்லி போடணும். ஸ்டார்ட் வித் 30 MCQs per day. 30 கஷ்டமாக இருக்குன்னா 20, ஸ்டார்ட் வித் 20 MCQs per day. ஒன்ஸ் இங்கே குருகுலம் சரி, ஸ்கூல்லையும் சரி, ஒன்ஸ் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆனோடனே யூ ஹாவ் டு ஸ்லோலி இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் MCQs யூ ஒர்க் per day. ஸ்டார்ட் வித் 20 MCQs per day. Next month go with 30 MCQs. Next month 3 months later you go with 50 MCQs. By the time 1 year முடிஞ்சோடனே 100 MCQs நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் உங்கள் ஸ்பீடு டெவலப் பண்ணிடுவீங்க. பிஃபோர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ், பை த டைம் நீங்கள் வந்து ஒரு ஃபுல் பேப்பர் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குமோ, ஒரு 100 or 200 கொஸ்டின்ஸ், 180 நீட்டில் 180 கொஸ்டின்ஸ் நினைக்கிறேன், எத்தனை 200 கொஸ்டின்ஸ் லெவலுக்கு உங்களால் போடக்கூடிய லெவலுக்கு நீங்கள் வந்து உங்களை ட்ரெயின் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் கிராண்ட் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுக்கணும். ஸோ கிராண்ட் டெஸ்ட் எப்போலேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும்னா, once 75%, what I did was, once I completed 75% of my portions, முக்கால்வாசி போர்ஷன்ஸ் முடிஞ்சோடனே ஐ ஸ்டார்டட் வித் கிராண்ட் டெஸ்ட். கிராண்ட் டெஸ்ட் வந்து எப்படின்னா, ஸ்டார்டிங்கில் வந்து பாதி கொஸ்டின்ஸ்க்கு போடுறதே கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங். பட் அதை நினச்சி நீங்கள் வந்து யூ ஷுட் நாட் பி டிஸ்கரேஜ்ட் பை இட். கிராண்ட் டெஸ்ட் வந்து ஒரு டெஸ்ட்டு வச்சு இப்படி தான் நம்ம ஸ்கோர் இருக்கோம்னு அதை வச்சு நீங்கள் ஒரு டெஸ்ட்டில் கம்மியாக வந்திருக்கு, இப்படி தான் நம்ம ஸ்கோர் வரோம்னு அந்த மாதிரி நெகட்டிவ் இம்ப்ரெஷன் நீங்கள் டெவலப் பண்ணக்கூடாது. கிராண்ட் டெஸ்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, நீங்கள் அதை ரெகுலராக போட்டுகிட்டே வந்து உங்கள் ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸ்டார்டிங்கில் உங்களால் பாதி கொஸ்டின்ஸோட கம்மியாக தான் போட முடியும். பட் ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் 10 to 15 full syllabus tests, you will be able to reach up to the level of entrance exam standards. So start with the concepts, then MCQs,
then grand test. இன்னொன்று இந்த எக்ஸாம்ஸ் வந்து எப்படின்னா கிளாஸ் டெஸ்ட் மாதிரி கிடையாது. கிளாஸ் டெஸ்ட்க்கு வந்து நான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம்க்கு ப்ரீவியஸ் நைட் முன்னாடி டக்குன்னு படிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் மெமரைஸ் பண்ணி எழுதுறது. that thing is not going to work out here. It is more like a marathon or a gym workout. So if you are going to a gym, you cannot develop six packs in a single day. It takes time. Slowly you have to start with the minimum number of reps, and slowly you have to increase the reps. The same thing applies in MCQs. You should start with less number of MCQs, and slowly when you complete when you do a lot of MCQs, you will get that practice. இப்போ வந்து ப்ராக்டிஸே இல்லாமல் ஒரு டேரெக்டாக ஒரு நீட் இல்லைனா ஒரு ஜேஇ எக்ஸாமில் உட்காரும் போது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னென்னா என்விரான்மெண்ட்டே அன்ஃபெமிலியராக இருக்கும். அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி அந்த you won't know how to play the game. But when you have done many full portion tests, many grand tests, and when you not only you will understand the concepts, you will understand a lot of things. So you will know how to eliminate the options. You will know in what way they are framing the questions. So that is why MCQs are very important. And right now, if you want to crack NEET, the best material is NCERT. You start with NCERT. Many people used to study from a lot of other books and lot of other things, but once you use many materials while revising before the exam, it becomes complicated. So the best thing to do is start with a single source. Study from a single source, but while you practice MCQs, there will be some new things you will learn. You add on that information, but don't change the primary source. The first source should be NCERT, and while practicing you can add some extra information. So the important thing is consistency and discipline. Results don't come overnight, so you have to work daily. Working hard for 1 month, for a person who studies 16 hours a day for 1 month won't crack NEET. A person who has been studying 6 hours every day for 4 to 5 hours for every day for 2 years is better than studying 16 hours in 1 month. So accordingly you have to prioritize, set your goals, be consistent, be patient, and be disciplined, and you can also at the end of your entrance exam you can also shine with the flying colors. Thank you. All the best.